செய்யலாமா? ஒரு செமினார் ரெக்கார்டிங் வழங்கப்படும். ஒவ்வொரு செமினார் முடிய செமினார் ரெக்கார்டிங் வழங்கப்படும். இதுல லாவண்யா எல்லாரும் வந்திருக்கேமோ? ரெக்கார்டு இது கேட்டு ரெக்கார்ட் கேட்டு நினைக்கிறேன். மற்றது ஜாயின் பண்ணி சொல்லலாம். இன்றைய வளமையான ஐடியெலாம் மாறிங்க. ஃபீஸ் காசு இன்னும் செமினார் காசு பே பண்ணாமல் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. பே பண்ணாங்க நாளே பே பண்ணி கொள்ளுங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இன்றைக்கு டேட் வந்து 12ஆம் தேதி. இந்த மாதம் முடிகிறது மே மாதம் 31ஆம் தேதி. 19 நாள், ஜூன் மாதம் 30 நாள், 49 நாள், அங்கால ஜூலை மாதம் 31 நாள், 49 நாளும் 31 நாளும் சேர்ந்தால் 80 நாள். அங்கால 9 நாள் மேக்சிமம். இன்னும் கூட பரீட்சைக்கு 89 நாள் இருக்கு. பரீட்சைக்கு இன்னும் 89 நாள் இருக்கு. இதில் வந்து நாங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு ஒவ்வொரு வருஷம் 2020ஆம் ஆண்டில் இருந்து நேரடியாக செமினார் நடக்கிற மாதிரி சூமினூடாகவும் அதே நேரம் இல்லாமல் வேறு டைம் செமினார் போட்டு செய்து போகிறேன்னா ஏழாட்டியும் தொடர்ந்து செய்த காரணம், தொடர்ந்து பிள்ளைகள் வாரப்படியால் முழு விஷயம் உள்ளடக்கி செமினார் டூட் பெறப்படும். இந்த முதலாட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கோன்னு நான் 2,000 உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அட்ரஸ் எடுக்கையில் இப்போ ஒரு அட்ரஸ் வந்துட்டு நினைக்கிறேன். அவங்க இதில் யாராவது அட்ரஸ் பே பண்ணாமல் இந்த எழுதாமல் இருந்தால் பே பண்ணி போட உங்களோட அட்ரஸை டீட்டெயில்ஸை போட்டுடுங்க. அடுத்த 2,000 வாரம் நமக்கு அடுத்த கிழமை நான் போட்டுவிடுவேன். இதில் கிரேட் 12 சிலபஸ் முதல் தந்துருக்கிறேன். அதில் கணக்கு 1க்குரிய கேள்விகளும் இருக்குது, கணக்கு 2க்குரிய கேள்விகளும் இருக்குது. அதே மாதிரி கிரேட் 13 சிலபஸ் வேறு. மற்றது அதோட உங்களுக்குரிய கணக்கு 1 பரீட்சை, கணக்கு 2 பரீட்சைக்குரிய விடியம் வேறு. கணக்கு 1 கணக்கு 2 பரீட்சைக்குரிய விடியம் வேறு. ஆகவே உங்களோட இலான் இருக்குது பரீட்சையில் வெற்றி கொள்றதா இல்லையாண்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 5 மாதம் ஆல்ரெடி ஷோர்ட் உங்களுக்கு. அதுக்கு நாங்கள் படிப்புக்கிறதும் ஒன்றுமே செய்ய இயலாது. முழு சிலபஸும் கவனம், முழு கடந்த கால பரீட்சை வினாக்களும் செய்யணும், எங்கட வினாக்களும் செய்யணும்னா காலம் கொஞ்சம். மேக்சிமம் எங்களால் இயன்ற எஃபெக்டை போட்டு எங்களால் இயன்ற அளவு செய்வோம். அது உங்களோட கையிலான் இருக்கு. டியூட் எல்லாருமே பிரிண்ட் எடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். மேக்சிமம் கிளாஸில் கட் பண்ணாங்க. ரெக்கார்டிங் போடப்படும். ஓகே, ரெக்கார்டிங் போட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்றேன். யூடியூப்பில் போட்டு அதை யூடியூப்பில் போட்டு விட்றேன். கிளாஸில் கட் பண்ணாங்க. கிளாஸில் மேக்சிமம் ஒழுங்காக வர பாருங்க. அதான் உங்களோட கையிலே இருக்கு. மற்றது பரீட்சையில் ஒவ்வொரு பாடம் தொடர்பாகவும் எப்படி நாங்கள் வின் பண்ணணும், என்ன செய்யணும்னு யோசிங்க. இவ்வளோ விட்ட பிள்ளையை விட்டுட்டு இனி நாங்கள் எப்படி படிக்க போகிறோம்ன்றதை யோசிங்க. இல்லைங்கான இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா சரி. செமினார் டூரில் அட்டென்ட் பண்ணாவே காணும். நார்மலாகவே எஸ் எடுக்கிறார்கள் சிக்கும், சிக்கு எடுக்கிறார்கள் பிஏக்கும் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான செமினாராக இருக்குது. என்ன பார்த்தீங்க, கடந்த கால அனுபவத்தின் ஊடாக முழு பாடத்திலையும் ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டு போகிறதா இருக்குது. கொஞ்சம் கூட கழி தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும் நான் குறைஞ்சது செய்கிறது. நேரடியாச்சியக்க தொடர்ந்து 3 மணித்தியாலும் 3:30 மணி தான் கிளாஸ் எடுப்பேன். இது சூமினூடான மேக்ஸிமம் 2 ஹவர்ஸை விட கூட எடுக்கலாது. உங்களுக்கும் போர் அடிக்கும், உங்களுக்கு ஃபோன் சார்ஜில் இருக்காது, கவரேஜ் பிரச்சனையாக இருக்கும், நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்கும், மற்றது டேட்டா முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் தான் எடுக்கலாம். வாரக்கிழமைக்கு அடுத்த கிழமையிலிருந்து வியாழக்கிழமையும் போடுவோம். செவ்வாய்க்கிழமை 8:30க்கும் 8:30 8:45யும், வியாழக்கிழமை உங்களுக்கு 9க்கு போடுவோம், 9 to 10:30. ஓகே, யாருக்கா பிரச்சனை இருக்கா? டியூஸ்டே 8:45யும், தேர்ஸ்டே வாரக்கிழமை இந்த கிழமை இல்லை, அடுத்த கிழமைக்கு அடுத்த கிழமையிலேருந்து டியூஸ்டே தேர்ஸ்டே போட்டால் தான் கணக்காக இந்த டைமை ஈடு செய்யலாம். அப்போ ஒரு நாளைக்கு மடமையான நேரடி வகுப்பில் 3:30 மணித்தியாலம் செய்கிற செமினாரை உங்களுக்கு ஓரளவு ஈடு செய்யக்கூடியதாக இருக்கு. சரியானே? ஆகவே அதே மாதிரி
சென்ட் பேரிஸ் காலேஜால வார திங்கள் செவ்வாய் புதன் 3 பாடம் செமினார், அக்கௌண்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை செமினார். அதில் மென்னாரில் செய்த நான் செமினார் தெரியும், மென்னாக்கார் இருக்கிறீங்க நினைக்கிறேன். செமினார் ஓகே நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. கணா இருக்கிறீங்களா? ஓ சார். ஓகே, என்ன மாதிரி இருந்த செமினார்? நல்லா இருந்தது, விளங்குச்சு. ஓகே, இது வந்து அது வந்து பேப்பர் மாடலம்மா, இது பாட ரீதியாக ஒழுங்காக போகும். ஆகவே முறையில் இன்றைக்கு மேக்சிமம் உங்களுக்கு தெரியும் கிரேட் 12 பொறுத்த வரைக்கும் பாட ரீதியாக பார்த்தோம்னால் கிரேட் 12 பொறுத்த வரைக்கும் பாட ரீதியில் பார்த்தோம்னால் நாங்கள் பாட ரீதியாக பார்த்தோம்னால் உங்களுக்கு தெரியும் கணக்கிடும் அதன் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்வேன். 2வது கணக்கிடும் சாம்பாடு. 3வது இரட்டைப்பதிவு முறைக்கமைய பொருட்கள் வாங்கலை பதிவு செய்வேன். 4வது கணக்கிடு உள்ளுடுகள், அதுக்கு எல்லாமே வேறு, வங்கியன கூட்டு கட்டுப்பாடு காசு பெறுவன கொடுப்பன நாடு வெட்டோட எல்லாம் வேறு. 5 கணக்கிட்டு எண்ணக்கேரு. 6 தனி வியாபார முடிவு கணக்கு பாட்டுள்ள கழிவரா பார்முள்ள மட்டும். அடுத்தது தேர்ச்சி 7 உற்பத்திக்கிரிய கூற்று. தேர்ச்சி 8 லாப நோக்கமற்ற நிறுவன கணக்கு. தேர்ச்சி 9 நிறைவில் பதிவினூடாக நிதி கூற்றுக்கள். தேர்ச்சி 10 பங்குறது. இதில் இந்த முறை எதிர்பார்க்குற வினாக்கள் வந்து தொகுக்கப்பட்டு போடப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சரி. எல்லாரும் பக்கம் 11 எடுங்க. ஒருக்கா பக்கம் 11 எடுங்க. பக்கம் 11 எடுங்க. நோட்ஸை பார்த்துட்டு கணக்கு போவோம். பக்கம் 11 எடுங்க. சவுண்ட் கேட்குது எல்லாருக்கும்? உடல்நிலை சரியில்லை, தொடங்குற கிளாஸ் தொடங்கியே தீரணும். பழமையாக சூமில் செமினாரு கிட்டத்தட்ட 40-45 பேர்கிட்ட வேறு பழமையாக. கொரோனா காலத்தில் கொஞ்சம் 70-80 பேர் சேர்ந்தது. கொரோனா இல்லாத காலத்தில் போன பட்சம் கூட 35-40 பேர் வந்தது. இந்த கூட பட்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வேறு நினைக்கிற பார்ப்போம். நீங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு முறைக்கா சொல்லிவிடுங்க. சரியான ரைட் போடுவோம். 23ஆம் கேள்வி கோப்பியில் போடுவோம். 5 அடி சிஆர் கோப்பி புது கோப்பி. இதுக்கும் சூம் கிளாஸ் கோப்பிக்கும் சம்மந்தம் இல்லையா? சூம் கிளாஸ் பேப்பர் கிளாஸ் அந்த கோப்பிக்கும் சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். அந்த இண்டெக்ஸ் நம்பர் மேலே ஒரு அடி போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா. கணக்கீடு என்றால் என்ன? பொதுவாக வார கேள்விகள் போன முறையும் வந்தது. கணக்கீடு என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். கணக்கீடை பொதுவாக 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நிதி கணக்கீடு, மற்றது முகாமை கணக்கீடு. கணக்கீடு என்றால் தெரியும், நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு, அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு அறகொண்டுக்குரிய பொருளாதார தகவலை வழங்கும் முழுமையான செயல்முறை கணக்கீடுன்னு சொல்லுவோம். விளங்கும். 1 போடுங்க. 23ஆம் கேள்வி பொதுவாக நோட்ஸ் அதில் 1 கணக்கு 2 போட்டு டேஷ் பண்ணி போடுவோம். அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு அலகொன்றுக்குரிய பொருளாதார தகவல்களினை வழங்கும் முழுமையான செயல்முறை. பொருளாதார தகவலை வழங்குகின்ற முழுமையான செயல்முறை.
கணக்கிடாம். முழுமையான செயல்முறை கணக்கிடாம். கிசார் ஓயினி இருக்கிறீங்களா? ஓம் சார். மற்ற எல்லாம் இருக்கிறது தானே எல்லாரும்? ஓ இருக்காங்க. ஓம் சார். முழுமையான செயல்முறை கணக்கிடாம். லாவண்யா வாசியம். அப்படியே வாசிப்போம். நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு அலகொன்றுக்கு உரிய பொருளாதார தகவல்களினை வழங்கும் முழுமையான செயல்முறை கணக்கீடாகும். சரி, ரெண்டாவது கணக்கீட்டின் பிரதான குறிக்கோள். ஸ்டார் பண்ணுங்க. பிரதான குறிக்கோள், பிரதான நோக்கம், வளமையாவான முதலாங்கவேலி. நிறுவனத்தில் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் போன முறை தான் வந்திருக்கோம். ஆனால் போன முறை இது வரையில கணக்கிட செயல்முறையா வந்தது. நிறுவனத்தில் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களினை வழங்குதல். கணக்கீட்டில் அக்கறையின் தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். பொருளாதார தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். சரியா? மூன்றாங்களை போவோம். கணக்கீட்டின் பிரதான வகைகள் ரெண்டு. ஒன்று நிதி கணக்கீடு, ரெண்டு முகாமை கணக்கீடு. நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. நாலாங்கேலி நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு விடனா வேறுபாடுகள். ரெண்டா பிரியுங்கோ. நிதி கணக்கீடு, அங்கால முகாமை கணக்கீடு. இதுல அந்த நிதி கணக்கிட கூட்டு வடிவில் உண்மை போய் சரி வர வந்துட்டு முகாமை கணக்குலையும் உண்மை போய் சரி வந்துடுமா? நோட் சொல்லுத. ரெண்டா பிரியுங்கோ. நிதி கணக்கீடு, அங்கால முகாமை கணக்கீடு. நிதி கணக்கீடுக்கு எழுதுங்கோ. வழிவாரிக்கிற தீர்மானம் மேற்கொள்ள தகவல் உள்வாரி வழிவாரி கட்சியினர்கள் தேவையான தகவல்களை வழங்குகிறார். உள்வாரி வழிவாரி கட்சியினர்கள் தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவல்களை வழங்குகிறார். அங்கால முகாமை கண்டுங்க. உள்வாரி கட்சியினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குகிறார். உள்வாரி கட்சியினர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குகிறார். தீர்மானத்தை மேற்கொள்ள தேவையான தகவல்களை வழங்கும். இரண்டாவது நிதி கணக்கீடு. சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும்.
சட்ட விதிகள் பின்பற்றப்படல் வேண்டும். அங்கால சட்ட விதிகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சட்ட விதிகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சட்ட விதிகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வருடத்துக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படும் நிதி கணக்கெடு கீழே. வருடத்துக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படும். வருடத்துக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படும் முகாமை கணக்கெடு தேவையான போது தயாரிக்கப்படும். இப்போ படிச்சு கொண்டிருக்கிறீங்க. முகாமை கணக்கெடு தேவையான போது தயாரிக்கப்படும். செமினார் கோப்பியை மட்டும் படித்தா காணும் நோட்ஸுக்கா, வேற கோப்பி தேவையில்லை. அடுத்த 4வது கடந்த கால தகவல் பின்பற்றப்படும் அல்ல பயன்படுத்தப்படும். கடந்த கால தகவல் பயன்படுத்தப்படும். முகாமை கணக்கெடு கீழே கடந்த காலம் எதிர்காலம், கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்கால எதிர்கால தகவல்கள் பயன்படுத்தப்படும். கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்கால எதிர்கால தகவல்கள் பயன்படுத்தப்படும். சரியா? நான் 3ஆம் கேள்விக்கும் 4ஆம் கேள்வியும் முடிய சொல்லுங்க. 2, 3, 4. இரண்டாவது, நிறுவனத்தில் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களினை வழங்குதல். 3வது, நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு. 4வது, முதலாவது நிதி கணக்கீட்டுக்குள்ள உள்வாரி வெளிவாரி கட்சியினர் தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான தகவல்களை வழங்குதல். முகாமை கணக்கீட்டுக்கு உள்வாரி கட்சியினர் தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவலை வழங்குதல். 2வது, நிதி கணக்கீட்டுக்கு சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். முகாமை கணக்கீட்டுக்கு சட்ட விதிகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 3வது, நிதி கணக்கீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தயாரிக்கப்படும். முகாமை கணக்கீட்டுக்கு தேவையான போது தயாரிக்கப்படும். 4வது, நிதி கணக்கீட்டுக்கு கடந்த கால தகவல்கள் பயன்படுத்தப்படும். முகாமை கணக்கீட்டுக்கு கடந்த கால எதிர்காலம் நிகழ்கால எதிர்கால தகவல்கள் பயன்படுத்தப்படும். அடுத்த போவோம். நிதி கணக்கெடு தொடர்பாக உள்ளீடு செயல்முறை வெளியீடு. பண்ணுங்க. உள்ளீடு கொடுக்கல் வாங்க நிகழ்வுகள், கொடுக்கல் வாங்கல நிகழ்வுகளும் உள்ளீடு. செயல்முறை இனங்காணலும் அளவிடுதலும். செயல்முறைகள் கொடுக்கல் வாங்க நிகழ்வு உள்ளீடு, தள்ளி செயல்முறை, அதுபோக இனங்காணலும் அளவிடுதலும், பதிவு செய்தல் வகைப்படுத்தல், ஒளிப்பாக்குதல் பகுப்பாய்வு செய்தல். ஒளிப்பாக்குதல் பகுப்பாய்வு செய்தல். ஒளிப்பாக்குதல் பகுப்பாய்வு செய்தல். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு பேப்பர்ல கேடைய வாஜி பாத்தீங்க தெரியுமா, நிதி கணக்கெடு செயல்முறையின் படிமுறை என்ன கேட்டோம். உண்மையா இதான் படியா இருந்திருக்கோம். நிதி கணக்கெடு செயல்முறை என்ன இப்படிதான் வந்திருக்கோம். அப்ப
அப்போ கேள்வியை பாருங்க, முதலாம் கழி 25 பேப்பர் எடுத்து பாருங்க. அங்கே நிதி கணக்கு ஜெயமுறையின் போட்டு என்ன விட தந்துருக்கேன், கணக்கிட்ட ஜெயமுறையின் எப்படி தான் தந்துருக்கேன். எனக்கு அது டவுட்டாக இருக்குன்னா எக்ஸாம் கோல நான் பேப்பர் திருத்திக்க நான் கவனிக்கல. மார்க்கிங் முடிஞ்ச அப்புறம் பார்த்தேன். அது கேள்வியை என்னன்னு சொல்றது, விடை இருக்கு சரி, அதுமாதிரி கேள்வி கணக்கிடம் ஜெயமுறைன்னு வந்திருக்கணும். 25 ஸ்கீம் இருந்தால் பார்த்து பாருங்க. அது நிதி கணக்கிடம் ஜெயமுறைன்னு இந்த விட தான் வந்திருக்கணும் 25 பேப்பர். ஏன் அந்த விட வேலை நிறைய நீங்கள் ஒரு டவுட் கேட்கல. பழைய பாஸ் 19, 2015, 14 சரியா இருக்கு. 2025 மட்டும் கேள்விப்படையாது. சரி, நிதி வந்திருக்க கூடாது, கணக்கிடம் செய்முறைன்னு வந்திருக்கும். நிதி கணக்கிடம் செய்முறை என்ன இதான் விட இனங்கானது மடப்படுதலும் பதிவு செய்தல் வகைப்படுத்த ஒளிப்பாக்குதல் பகுப்பாய் செய்தல். அதுக்குதான் வியாக்கியானம் கூறுடன் தொடர்புபடுத்த அங்க நிதி கூட்டுக்கள்ல வெளியீடு நிதி கூட்டுக்கள், வெளியீடுகளை நிதி கூட்டுக்கள். நிதி கூட்டு என்னது பின்ன வேற பார்ப்போம். சரியா? நான் திருப்பி சொல்லிடுங்க. 5ஆம் கழி விட உள்ளீடு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். செயல்முறை இனங்காணலும் அளவிடுதலும் பதிவு செய்தல் வகைப்படுத்தல் ஒளிப்பாக்குதல் பகுப்பாய்வு செய்தல். வெளியீடு நிதி கூற்றுக்கள். சரி, அடுத்த பாருங்க, முகாமை கணக்கெடு தொடர்பாக உள்ளீடு செயல்முறை வெளியீடு. உள்ளீடு செயல்முறை வெளியீடு. உள்ளிடுக்க போடுங்க. வரலாற்றுக்குரிய தகவல்களும் எதிர்வு கூறப்பட்ட பாதிடப்பட்ட தகவல்களும். வரலாற்றுக்குரிய தகவலும் எதிர்வு கூறப்பட்ட பாதிடப்பட்ட தகவலும். வரலாற்றுக்குரிய தகவலும் எதிர்வு கூறப்பட்ட பாதிடப்பட்ட தகவலும். செயல்முறை திட்டமிடல் வரவு செலவு திட்டத்தினை தயாரித்தல் கட்டுப்படுத்துதல். திட்டமிடல் வரவு செலவு திட்டத்தினை தயாரித்தல் கட்டுப்படுத்தல். வெளியீடு வரவு செலவு திட்டம் கணக்கிட்ட விகிதங்கள் பொது மேந்தலை பகுப்பாய்வு அட்டவணை படிச்சு வந்துக்கிறோம். பொது மேந்தலை பகுப்பாய்வு அட்டவணை, எல்லை கிரியம் தொடர்பான தகவல்கள், எல்லை கிரியம் தொடர்பான தகவல்கள், முதலீடு தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்கள், முதலீடு தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்கள். வாசிக்கும். வரலாற்றுக்கிரிய தகவலும் எதிர்ப்பு கூறப்பட்ட அல்லது பாதிரப்பட்ட தகவல். செயல்முறை திட்டமிடல் வரவு செலவு திட்டத்தை தயாரித்தலும் கட்டுப்படுத்தலும். வெளியீடு வரவு செலவு திட்டம், கணக்கீட்டு விகிதங்கள், பொது மேந்தலை பகுப்பாய்வு அட்டவணை, எல்லைக்கிரயம் தொடர்பான தகவல்கள், முதலீட்டு தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்கள். இப்ப கடைசிய பாடங்க படிச்சு வந்துக்கிறோம். எல்லை கிரியல் மார்ஜின கோஸ்டிங் மற்றது முதலீடு தீர்மானம். அதில் பா அது மாமே கணக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 7ஆம் கேள்வி, கணக்கிட்ட சூழலின் வகைகளினை குறிப்பிட்டு ஒவ்வொன்றுக்குமான மாறிலி என்னென்ன விடியும். முதலா போடுங்க.
பொருளாதார அரசியல் சூழல். பொருளாதார அரசியல் சூழல். டேஷ் பண்ணி எடுங்க. பணவீக்கம், வேலைவாய்ப்பு. பணவீக்கம், வேலைவாய்ப்பு, அந்நிய செலாவணி வருமானம். பணவீக்கம், வேலைவாய்ப்பு, அந்நிய செலாவணி வருமானம். சேமிப்பு. இரண்டாவது சட்டச்சூழல். சட்டச்சூழல் டேஷ் பண்ணி போடுங்க. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். இரண்டாவது படுங்க. நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல். நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல். நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல். அதுக்கப்புறம் கணக்கிட்டு நியமங்கள். கணக்கிட்டு நியமங்கள். கணக்கிட்டு தொழிற்சார் நிறுவனங்கள். கணக்கிட்டு நியமங்கள், கணக்கிட்டு தொழிற்சார் நிறுவனங்கள். இது மூன்றாவதுல சொல்றேன்ல கொஞ்சம். நாலாவது தொழில்நுட்ப சூழல். நாலாவது தொழில்நுட்ப சூழல். புதிய உபகரணங்கள் கண்டுபிடிப்பு, கணினி தொழில்நுட்பம். புதிய உபகரணங்கள் கண்டுபிடிப்பு, கணினி தொழில்நுட்பம். கடைசி அஞ்சாவது சமூக கலாச்சார சூழல். சமூக கலாச்சார சூழல். ஸ்பீடுனா சொல்லுங்க. ஆனா ஸ்பீடா இல்ல சார். சமூக கலாச்சார சூழல். டேஷ்போர்ட். நுகர்வோரின் விருப்பு வெறுப்பு. நுகர்வோரின் விருப்பு வெறுப்பு. குடித்தொகை, குடிப்பெயர். குடித்தொகை, குடிப்பெயர். குடிப்பெயர். நான் அப்படியே சொல்லுங்க. பொருளாதார அரசியல் சூழல், பணவீக்கம், வேலை வாய்ப்பு, அந்நிய செலாவணி வருமானம், சேமிப்பு. சட்டச்சூழல் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்கு கம்பெனி சட்டம். வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். மூன்றாவது நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல். முதலாவது கணக்கீடு நியமங்கள். இரண்டாவது தொழிற்சார் நிறுவனங்கள். நாலாவது தொழில்நுட்ப சூழல். அதுல புதிய உபகரண கண்டுபிடிப்பு, கணினி தொழில்நுட்பம். அஞ்சாவது சமூக கலாச்சார சூழல், நுகர்வோரின் விருப்பு வெறுப்பு, குடித்தொகை, குடிபெயர்வு. எட்டாங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் 2025 வந்த கேள்வி. எட்டாங்கள் ஸ்டார் 2025 பேப்பர்ல முதலாம் கேள்வி. இந்த முதலாம் பாடம் உங்களை பார்த்துக்க முதலாம் கேள்வி அமையுமா? கணக்கிடும் செயல்முறையின் படிமுறைகள் ஒன்று கொடுக்கல் வாங்க நிகழ்வு இடம்பெறுதல். இரண்டாவது மூல ஆவணங்களை தயாரித்தல்.
மூன்றாவது மூலவீடுகளை தயாரித்தல். நாலாவது பேரிட கணக்கை தயாரித்து சமப்படுத்தி பரிச்சமியை சமப்படுத்துவது. இது பரிச்சமியை தயாரித்த இது மூடும் பதினூடா நிதிக்குறை தயாரித்தல். இவ்வளவுமா? முதலாவது கணக்கெடு செய்முறை படிமுறை. முதலாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறுதல். இரண்டாவது மூலாவணங்களை தயாரித்தல். தயாரித்தல். மூலவீடுகளை தயாரித்தல். அடுத்த பேரிடை கணக்குக்கு மாற்றுதல் சமப்படுத்துதல். பேரிடை கணக்கு மாற்றுதல் சமப்படுத்துதல். பேரிடை கணக்கு மாற்றுதல் சமப்படுத்துதல். பரிச்சமீதியை தயாரித்தல். பரிச்சமீதியை தயாரித்தல். பரிச்சமீதியை தயாரித்தல். அடுத்த மூடும் பகையினூடாக நிதிக்குறை தயாரித்தல். மூடும் பகையினூடாக நிதிக்குறை தயாரித்தல்.
அப்படியே சொல்லு. கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறுதல், மூல ஆவணங்களை தயாரித்தல், மூல ஏடுகளை தயாரித்தல், பேரேட்டு கணக்கிற்கு மாற்றுதல், சமப்படுத்துதல், பரீட்சை மீதியை தயாரித்தல், மூடும் பதிவினூடாக நிதிக்கூற்றை தயாரித்தல். ரைட். இதை 8ஆம் கிளை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. 2025 பாஸ் பேப்பர். 2025 பாஸ் பேப்பர். 2ஆம் கிளை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பேப்பர் வரலாம். 2026 பேப்பர் 2ஆம் கிளை உங்களோட பேப்பர்ல வரலாம். நிறுவனத்தில் அக்கறை கொள்ளும் தரப்பினர் பொருளாதார தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவலை வழங்குதல். இதை மிஞ்சி அரைக்கி வராங்க. 2ஆம் பாடம் கணக்கெடு சாம்பாடு கிளிங் போடுங்க. இரட்டைப்பை முறைக்கமைய கொடுக்கல் வாங்க நிகழ்வுகளை கணக்கில் பதிவு செய்வர். எல்லாம் நிகழ்ச்சி வாசிக்கும். 9ஆம் கிளை இரட்டை பதிவு முறை என்றால் என்ன? இரட்டைப்பதிவு முறை என்ன தெரியும் உங்களுக்கு? அக்கௌண்ட்ஸ்ல 2 விளைவு அக்கௌண்ட் வரவு மற்றும் செலவு. குறிப்பிட்டோர் நடவடிக்கைக்கான வரவு செலவு என பதியப்பட்ட முறையை தான் சொல்லும் இரட்டைப்பதிவு முறை. இரட்டைப்பதிவு விதினா 5 கணக்கு வகை. சொத்துக்கள், செலவுகள், அதிகரித்தல் வரவு, குறைதல் செலவு. பொறுப்புகள், வருமானம், உரிமையாண்மை, அதிகரித்தல் செலவு, குறைதல் வரவு. விளங்கும். குறித்தோரு நடவடிக்கை தொடர்பாக வரவு செலவு என பதிவு செய்யும் முறை. அடுத்த 10வது இரட்டைப்பதிவு விதி. சொத்துக்கள், செலவுகள், அதிகரித்தல் வரவு, குறைதல் செலவு. சொத்துக்கள், செலவுகள், அதிகரித்தல் வரவு, குறைதல் செலவு. அதிகரித்தல் வரவு, குறைவு செலவு. பொறுப்புகள், வருமானங்கள், உரிமையாண்மை, குறைதல் வரவு, அதிகரித்த செலவு. பொறுப்புகள், வருமானங்கள், உரிமையாண்மை, குறைதல் வரவு, அதிகரித்தல் செலவு. இஷா சரியா?
ரைட். ரெட்டப்பை விதி என்ன? சொத்துக்களும் செலவுகளும் பெறாமீதி. அப்ப அதிகரித்தல் வரவு குறைதல் செலவு. பொறுப்புகள் வருமானம் உரிமையாண்மை செலாமீதி அதிகரித்தல் செலவு குறைதல் வரவு. அடுத்த வழி. 11வது கேள்வி நிதிக்கூற்றின் அடிப்படைகள் மூலங்கள் அல்லது மாறிகள் யாவை? விட்டாங்கோ. நிதிக்கூற்றின் மூலங்கள் அடிப்படைகள் மாறி 5 வகை. சொத்துக்கள், பொறுப்புகள், சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். செலவீனம் என்று பாவிக்கவனா, செலவுகள் என்று பாவிக்கவா? சொத்துக்கள், செலவீனம், செலவுகள் வராமீதி. அப்ப சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவுகள். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். அடுத்த வாசி. 12வது நிதிக்கூற்றின் கூறுகள் அல்லது நிதிக்கூற்றுகள் யாவை? நிதிக்குறின் கூறுகள் 5. எனக்கு புறப்பட்டுறாங்க. லாபமல்ல நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானக்கூற்று. லாபமல்ல நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானக்கூற்று. லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானக்கூற்று. 2 நிதிலைமை கூற்று. 2 நிதிலைமை கூற்று. 3 உரிமையாண்மை மாற்ற கூற்று. 4 காசு பாஜ்ய கூற்று. 5 கணக்கிட்ட கொள்கைகளும் விவர குறிப்புகள். கணக்கிட்ட பத்தாவது சொத்துக்கள் செலவுகள் அதிகரிப்பு வரவு குறைதல் செலவு. பொறுப்புகள் வருமானங்கள் உரிமையாண்மை குறைதல் வரவு அதிகரித்தல் செலவு. 11வது சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானம் செலவுகள். 12வது லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் விபர குறிப்புகளும்.
சரியா? அப்ப நிதிக்குறியின் அடிப்படை மூலங்கள் மாதிரி சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். நிதிக்குறியின் கூறுகள் லாபம், நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடை வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, காசு பாஜ கூற்று, உரிமையாண்மை மாற்ற கூற்று, கணக்கெட்டு கொள்கைகளும் விவர குறிப்புகளும். கணிவாசம் 13ஆம் கேள்வி. 13வது கேள்வி. பின்வரும் விடயங்கள் ஒவ்வொன்றும் எவ்வகையான மூலங்கள் அல்லது கணக்கு வகையினை குறிப்பிட்டு எந்த நிதி கூற்றுகளில் சமர்ப்பிக்கப்படுகின்றது என குறிப்பிடுக. முதலாவது உரிமையாளர் மூலதனம் விடுதல். நோட் பண்ணுங்க. கணக்கென்ன வகை, அங்கால நிதிக்குறியின் கூறுகள். நிதிக்குறியின் கூறு 2-3 வரலாமா? சரி, 2 வரலாம். எல்லாரும் ஐடியில ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் தரப்பட்டிருக்கு. ரீநேம் பண்ணுறதான் விட்டுருக்கிறேன். தயவுசெய்து கூட ஐடியில ஜாயின் பண்ணுங்க. ரீநேம் பண்ணலாம் கூட, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணலாம். இல்லை உங்களோட பண்ண தேவையில்லை. உங்களோட பேருக்கு நேராக பேரை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம்னு கேட்க மேலே ஆப்ஷன், அதில் போய் பேரை டைப் பண்ணி மாற்றும். எல்லாருக்குமே அனுப்பியிருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் போடப்பட்டிருக்கு. ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா மேல். முதலாவது உரிமையாளர் மூலதனம் விடுதல். உரிமையாளர் மூலதன கணக்கு ஒரு உரிமையாண்மை கணக்கு. உரிமையாண்மை கணக்கு காசு வந்தா காசு பாய்ச்ச கூற்றுன்னு சொல்லலாம், அல்லது உரிமையாண்மை மாற்ற கூற்று. காசு பாய்ச்சல் கூற்று அல்லது உரிமையாண்மை மாற்ற கூற்று. உரிமையாண்மை மாற்ற கூற்று. இரண்டாவது வங்கி கடன் பெற்றது. வங்கி கடன் வந்த ஒரு பொறுப்பு. காசு பாஜ கூற்று. காசு பாஜ கூற்று. காசு பாஜ கூற்று. அடுத்த மூன்றாவது சாதாரண பங்கு வழங்கல். சாதாரண பங்கு வழங்கினால் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் உரிமையாண்மை கணக்கு. உரிமையாண்மை கணக்கு. உரிமையாண்மை மாற்ற கூற்று. உரிமையாண்மை மாற்ற கூற்று.
கடமுடன் கட்டுப்பாடு சொத்து நிதிநிலைமை கூற்று. கடமுடன் கட்டுப்பாடு சொத்து நிதிநிலைமை கூற்று. கவரேஜ் இருக்கான்னு பார்க்கணும், எந்த சிம் கவரேஜில் இருக்குன்னு பார்க்கணும், ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கான்னு பார்க்கணும், டேட்டா இருக்கான்னு பாருங்க. இடைக்க வந்துட்டு போவாங்க. திருப்பி சொல்லிட்டேன், செமினார்ன்றதை உனக்கு இறுதி கட்ட படிப்பு. நோட்ஸ் இறக்கி வராது, இல்லை டூட்ட மிஞ்சி நோட்ஸ் கழி வராது. கடமுடன் கட்டுப்பாடு சொத்து கணக்கு நிதிநிலைமை கூற்று. கடமுடன் கட்டுப்பாடு பொறுப்பு கணக்கு நிதிநிலைமை கூற்று. ஐயக்கரன் ஒதுக்காம் கடமுடன் கட்டுப்பாடு பொறுப்பு கணக்கு நிதிநிலைமை கூற்று. ஐயக்கரன் ஒதுக்காம் சொத்து கணக்கு சொத்து கணக்கு நிதிநிலைமை கூற்று. சொத்து கணக்கு நிதி நிலைமை கூற்று. விற்பனை வருமானம் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கி வருமான கூற்று. விற்பனை ஒரு வருமானம், லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. கொள்வனவு செலவு அதுவும் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. ஐக்கன ஒதுக்கம் சொத்து கணக்கு. ஐக்கன ஏற்பாடை தான் இப்ப ஒதுக்கம்னு வாய்க்கணுமா. சொத்து கணக்கு நிதிநிலைமை கூற்று. விற்பனை வருமானம் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. விற்பனை வருமானம் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. கொள்ளளவு செலவுகள் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. கட்டட பெருமாதேவு செலவீனம் கட்டட பெருமாதேவு செலவுகள் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. செலவுகள் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. கட்டட திரண்ட பெருமாதேவு சொத்து கணக்கு. கட்டட திரண்ட பெருமாதேவி சொத்து கணக்கு அங்கால நிதி நிலைமை கூற்று. கட்டட திரண்ட பெருமாதேவி சொத்து கணக்கு நிதிநிலைமை கூற்று. விளம்பரம் செலவுகள் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. விளம்பரம் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. உத்திரம்பல் வருமானம் அதுவும் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. உத்திரம்பல் வருமானம் என்னடா உத்திரம்ப வருமானம் லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் என நட்டமற்றம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று.
திருப்பம் லாபம் நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுறை வருமானக்கூட்டு வருமானம் வருமானத்தை குறைக்கும். காசு சொத்து கணக்கு காசு பாய்ச்ச கூட்டு அல்ல நிதிலைமை கூட்டு. காசு சொத்து கணக்கு வருமான காசு சொத்து கணக்கு நிதிலைமை கூட்டு அல்ல சந்தா கணக்கு. மன்னிக்கவும், காசு சொத்து கணக்கு நிதிலைமை கூட்டு அல்ல காசு பாய்ச்ச கூட்டா காசு பாய்ச்ச கூட்டு. இடைக்கால பங்கு லாபம் உரிமையாண்மை உரிமையாண்மை மாற்றக்கூட்டு. இடைக்கால பங்களாகம் கொடுத்தா உரிமையாண்மை நிறுத்திய தீர்மானத்தை குறைக்கும். ஆகவே இடைக்கால பங்களாபம் நிதிலைமை கூட்டு. உரிமையாண்மை கணக்கு நிதிலைமை கூட்டு. தரவு வருமானம் மூலம் சார் அது நிலைமை கூட்டா உரிமை மாற்று கூட்டா? இப்போ கடைசியா சொன்னீங்க இடைக்கால பங்கு. இடைக்கால பங்களாம் நீ காசு பாய்ச்ச கூட்டு அல்ல உரிமையாண்மை மாற்றக்கூட்டு. தரவு வருமானம் வருமானம் லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். விற்பனை கிரியம் செலவுகள். விற்பனை கிரியம் செலவுகள். விற்பனை கிரியம் செலவுகள் லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். அது உள்ளாலும் வருமா வருமானம் மொட்டையானா மார்க்ஸ் இல்லை. விற்பனை கிரியம் செலவுகள் லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். லாப நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். நிறுத்தி வைத்த வருவாய் உரிமையாண்மை. நிறுத்தி வைத்த வருவாய் உரிமையாண்மை. உரிமையாண்மை மாற்றல் கோட்டு. உரிமையாண்மை மாற்றல் கோட்டு. முற்பண விளம்பரம் சொத்து நிதி நிலைமை கூட்டு. முற்பண விளம்பரம் சொத்து நிதி நிலைமை கூட்டு. நிதி நிலைமை கூட்டு. வழித்திருமல் செலவுகள். வழித்திருமல் செலவுகள் லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். லாபம் என நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம். இபிஎஃப் ஜென்மதி பொறுப்பு கணக்கு அங்காள நிதிலைமை கூட்டு. இபிஎஃப் ஜென்மதி பொறுப்பு கணக்கு அங்காள போடுங்க நிதி நிலைமை கூட்டு. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஆனா ஓகேயா? வங்கி கடன் பெற்றது காசு பயின்ற கூட்டணியும் நிதி நிலைமை கூட்டணியும் வருமா? இது வேணுமா? வங்கி கடன் பெற்றது காசு பாய்ச்சல் சொல்லலாம், நிதி நிலைமை கூறுன்னு சொல்லலாம். அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சுலவா. முதலாவது உரிமையாளர் மூலதனம் விடுதல். உரிமையாண்மை கணக்கு காசு பாய்ச்சல் கூற்று உரிமையாண்மை மாற்றல் கூற்று. இரண்டாவது வங்கி கடன் பெற்றது பொறுப்பு கணக்கு காசு பாய்ச்சல் கூற்று நிதிநிலைமை கூற்று. மூன்றாவது சாதாரண பங்கு வழங்கல் உரிமையாண்மை கணக்கு உரிமை மாற்றல் கூற்று. நாலாவது கடன்பட்டோர் கட்டுப்பாடு சொத்து கணக்கு நிதிநிலைமை கூற்று. அஞ்சாவது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு
பொறுப்பு கணக்கு, நிதிநிலைமை கூற்று. 6வது ஐயக்கடன் ஒதுக்கம், சொத்து கணக்கு, நிதிநிலைமை கூற்று. 7வது விற்பனை, வருமான கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 8வது கொள்வனவு, செலவு கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 9வது கட்டிட பெறுமான தேய்வு, செலவு கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 10வது கட்டிட திரண்ட பெறுமான தேய்வு, சொத்து கணக்கு, நிதிநிலைமை கூற்று. 11வது விளம்பரம், செலவு கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 12வது உட்திருப்பம், வருமான கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 13 காசு, சொத்து கணக்கு, காசு பாய்ச்சல் கூற்று அல்லது நிதிநிலைமை கூற்று. 14 இடைக்கால பங்கு லாபம், உரிமை மாற்று காசு பாய்ச்சல் கூற்று. 15 தரகு வருமானம், வருமான கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 16 விற்பனை கிரயம், செலவு கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 17 நிறுத்தி வைத்த வருவாய், உரிமையாண்மை கணக்கு, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. 18 முற்பண விளம்பரம், சொத்து கணக்கு, நிதிநிலைமை கூற்று. 19 வழித்திருப்பம், செலவு கணக்கு, லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. 20வது EPF சென்மதி, பொறுப்பு கணக்கு, நிதிநிலைமை கூற்று. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? 14ஆம் கணி சொல்லும். 14வது கேள்வி, பின்வரும் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பதிவதற்கு பொதுப்பேரேட்டில் காணப்படும் கணக்குகளை குறிப்பிடுக. அதாவது டபுள் இந்தியா கேட்கிறான், வரவு செலவு வரவு வைக்கிற கணக்கு என்ன செலவு அதை மட்டும் சொன்னா காணும். முதலாவாசி கடனுக்கு பொருட்கள் விற்பனை, கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. தனிப்பட்ட நபர் சொல்லக்கூடாது. கடம்பட்டம் கட்டுப்பாடு வரவு எங்கோ, விற்பனை கணக்கு செலவுன்னு செலவைங்கோ. கடம்பட்டம் கட்டுப்பாடு வரவு, விற்பனை செலவு. வரவுல கடம்பட்டம் கட்டுப்பாடு, செலவுல விற்பனை. இரண்டாவது கடன்பட்டோர் மீதி என்று அறவிட முடியாத கடனாக பதிவளித்தல். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடம்பட்டம் கட்டுப்பாடு செலவு. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு. மூன்றாவது கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை வங்கியால் மறுக்கப்பட்டது. வளமையா பதிவு மாத்திரனும் கடம்பட்டம் கட்டுப்பாடு வரவு, காசு செலவு. கடம்பட்டம் கட்டுப்பாடு கணக்குல வரவு, காசு கணக்கு செலவு. கடம்பட்டம் வாசி கடன்பட்டோருக்கு அனுமதித்த கழிவு. ரெக்கார்ட் பண்றீங்களா? பங்கையான் ஃபுல்லா யூடியூப்ல போடுவீங்களா? மார்னிங் போடுறேன். ஒரு செமினாரா போட்டு போங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி போனா ரெக்கார்ட் பண்ணிட்டு போங்க. கடம்பட்டோனுக்கு அனுமதித்த கழிவு, கொடுத்தாளி கணக்கு வரவு, கடம்பட்டம் கட்டுப்பாடு செலவு. செலவில் கொடுத்தாலியும் செலவில் கடம்பட்டம் கட்டுப்பாடு.
கடன் போட்ட நேரடி வைப்பு ஏன்னா தர வேண்டிய காசை பேங்க்ல வைப்பு செய்யலாம் திருத்தி ஆசில வர வைக்கணுங்க காசு கணக்கு வரவே கடன் போட்ட கட்டுப்பாடு செலவு காசு கணக்கு வரவு கடன் போட்ட கட்டுப்பாடு கணக்கு செலவு கடன் போட்ட கட்டுப்பாடு கணக்கு செலவு விளம்பரத்துக்கு எழுதி கொடுத்த காசுல மறுக்கப்பட்டது வாட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க செலவினத்துக்கு கொடுத்த காசுல மறுக்கப்பட்டால் காசு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய விளம்பர கணக்கு செலவு அதில் கொடுக்க வேண்டிய விளம்பர கணக்கு செலவு விளம்பரத்துக்கு எழுதி கொடுத்த காசுல மறுக்கப்பட்டால் காசு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய விளம்பர கணக்கு செலவு வரவுல காசு செலவுல செலுத்த வேண்டிய விளம்பரம் 7வது மங்களா தளவாட கம்பெனி தளவாட கணக்கு வாங்கினார் தளவாட கணக்கு வரவு மங்களா தளவாட கம்பெனி கணக்கு செலவு மீளிப்பணி நோக்கத்துக்கு வாங்கினாங்க இல்லத்தானே அவை நிறுவன தேவைக்கு தளவாட கணக்கு வரவு மங்களா தளவாட கம்பெனி கணக்கு செலவு 8வது கடன் கொண்டவன் மீது விதித்த தாமத வட்டி அடிவு கொடுத்தா கொடுத்த அடி வர கடன் கட்டுப்பாடு செலவு வட்டி விதித்தால் மாறி வரும் கடன் மூட்டம் கட்டுப்பாடு வரவு விதித்த வட்டிக்கான செலவு கடன் மூட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு விதித்த வட்டிக்கான செலவு கடமோட கட்டுப்பாடு கணக்கு வரவு விதித்த வட்டி கணாச்சரா அந்த வட்டி கணாச்சரா உரிமையான சொந்த பணத்தில் கடன் கொடுத்தது மேலே மூலம் கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு வரவு மூலன கணாச்சரா கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மூலன கணாச்சரா கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மூலன கணாச்சரா 10வது நன்கொடையா வழங்கிய பொருட்கள் நன்கொடை கணக்கு வரவு கொள்ள கணக்கு செலவு காசு கொடுத்தா காசு கணக்கு செலவுன்னு சொல்லுவோம் பொருளை கொடுத்தால் கொள்ள கணக்கு செலவு நன்கொடை கணக்கு வரவு கொள்ள கணக்கு செலவு நன்கொடை கணக்கு வரவு கொள்ள கணக்கு செலவு விட்டே செலவு 7வது கடன் பற்றம் கட்டுப்பாடு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு 2வது அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பற்றம் கட்டுப்பாடு கணக்கு செலவு 3வது கடன் பற்றம் கட்டுப்பாடு கணக்கு வரவு காசு கணக்கு செலவு 4வது கொடுத்தகல்வி கணக்கு வரவு கடன் பற்றம் கட்டுப்பாடு கணக்கு செலவு 5வது காசு கணக்கு வரவு கடன் பற்றம் கட்டுப்பாடு கணக்கு செலவு 6வது காசு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய விளம்பர கணக்கு செலவு 7வது தளபாட கணக்கு காசு கணக்கு வரவு செலுத்த வேண்டிய விளம்பர கணக்கு செலவு செலுத்த வேண்டிய சொல்லணுமா கொடுக்க வேண்டிய விளம்பர கணக்கு ரைட் படுத்தணும் 7வது தளபாட கணக்கு வரவு மங்களா தளபாட கணக்கு கம்பெனி கணக்கு செலவு 8வது கடன் பற்றம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விதித்த வட்டி கணக்கு செலவு 9வது கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு 10வது நன்கொடை உரிமையா சொந்த பணத்தை வரவு மூலதன கணக்கு செலவு வரும் சரி 10வது நன்கொடை கணக்கு வரவு கொள்முதல் கணக்கு செலவு ரைட் இவ்வளவுதான் பேசிக் நோட்ஸ் இதுல 1ஆம் பாடத்திலும் 3ஆம் பாடத்திலும் பாட கேள்வி தெரியும் கணக்கெண்ட வகை பாட தெரியும் அவை எல்லாருக்கா இதா பிரச்சனை என்ன கேளும் தலையும் போடுங்க கணக்கெடு ஜான்பாடு இதுல கணக்கெடு ஜாம்பார் இருக்கு வங்கியின கூட்டு இருக்கு கட்டுப்பாட்டு கணக்கு இருக்கு வழக்க தொங்கல் இருக்கு ரைட்
ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை திருப்தியா முதல் நாள் ஓகேயா கணக்கு ஜாமாடு போகுமா நிறைய பேர் வர வேண்டி இருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லிவிடுங்க செமினார் பாலியன்ஸை தொடங்கிட்டேன் நேரடியாக வாராக்கள் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு வர சொல்லுங்க சூமலா வாராக்கள் செவ்வாயும் வியாழன்னு சொல்லுங்க இப்போ செவ்வாய் மட்டும் வார கிழமை அடுத்த கிழமை வியாழனும் போடுவோம் இதில் யாருக்கா வேறு டவுட் கேட்க வேண்டியாக புதன்கிழமை எடுக்கிற பேப்பர் கிளாஸ் திங்க எடுக்கிற பேப்பர் கிளாஸை மிஸ் பண்ணா வாங்கும் டவுட் இருக்கா அடுத்தா போமா இல்லை இன்றைக்கு காணுமா முதல் நாள் நான் என்ன மாதிரி ஒருக்கா செய்த நோட்ஸுக்கா திருப்பி பாருங்க கேள்வியப்பேன் திருப்பி பாருங்க ரைட் சொல்ல விரும்பினால் சொல்ல விரும்பினால் ஓகேயா இந்த மக்கள் வர வேண்டி இருக்கிறபடியால நான் இன்றைக்கு உடலில் கொஞ்சம் இயலாதபடியால் இன்றைக்கு இதோட நிப்பாட்டுறேன் முதல் நாள் என்றபடியால் மற்றபடி 8:45 தொடங்கி 10:30 வரைக்கும் எடுப்பேன் வியாழக்கிழமை 9 மணிக்கு தொடங்கி 10:30 மணி எடுப்பேன் அப்போ டைம் சரியாக வரும் சரியா வேண்டி பாருங்க ஒழுங்காக கிளாஸு வாங்க செமினார் காசு கட்டாக கட்டிக்கொள்ளுங்க மேக்சிமம் கிளாஸு ஒழுங்காக வாங்க நான் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறேன் அந்த மைண்டோட வாங்க ரைட் வேறு என் சொல்ல விரும்பினால் நான் சொல்லிடுங்க இந்த உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் தரப்பட்டிருக்கல அந்த இண்டெக்ஸ் நம்பர் ஓர்டரில் வாங்கும் கிளாஸுக்கா இண்டெக்ஸ் நம்பர் ஓர்டராக போடுங்க தயவுசெய்து ஓர்டர் படி வாங்கும் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேர்லேயே வேறு சரியான கணக்கடி ஜாமாடி நம்ம வார செவ்வாய்க்கெல்லாம் பார்ப்போம் அங்காளக்கெல்லாம் வியாழம் வேறு புதுசாக செய்கிறாங்க சேர்ந்து சொல்லுங்க ஃபீஸ் காசு கட்ட வேண்டிய